தான் Zoho புக்ஸோட டேஷ்போர்ட் ஃப்ரம் வேர் உங்களால் உங்கள் பிஸ்னஸோட கரண்ட் அக்கௌண்ட் ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்க முடியும். ஸ்டார்டிங் வித் உங்கள் டோட்டல் ரிசீவபிள்ஸ், டோட்டல் பேயபிள்ஸ், கேஷ் ஃப்ளோ, உங்கள் பிஸ்னஸில் என்ன நடக்குது, and some income and expense wise insights too. If you are a project based accounting company where time sheets learning involve பண்ணீங்கன்னா உங்களோட current project status இங்க இருந்து track பண்ணிக்க முடியும். Also every companyல bank and credit card வந்து mandatory யூஸ் ஆகும். So, for receiving payments or making payments. அந்த பேங்க் அக்கௌண்ட் அண்ட் கிரெடிட் கார்டுங்க நீங்க இன்டெகிரேட் பண்ணி வச்சு ஸ்டேட்மெண்ட் ஆட்டோ ஃபெட்ச் யூஸ் பண்ணி ரீகான்சைலும் பண்ணிக்கலாம். ஸோ த லேட்டஸ்ட் ஸ்டேட்டஸ் கேட்டகரைசேஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் தோஸ் பேங்க் அக்கௌண்ட்ஸ் நீங்க இன்டெகிரேட் பண்ணி வச்சுக்கிறது வில் பி ஷோன் ஹியர். And finally, accounts watch list is from where you can monitor any ledgers or chart of accounts on a regular basis. Once you sign up to Zoho Books, நீங்க வந்து உங்களோட ஆர்கனைசேஷனை செட்டப் பண்ணிக்கலாம். ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப் நீங்கள் உங்களோட செட்டிங்ஸ் போயிட்டு ஆர்கனைசேஷன் ப்ரொஃபைல் போயிட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சைன் அப் பண்ணும்போது நேம், இண்டஸ்ட்ரி, ஆர்கனைசேஷன் லொக்கேஷன்லாம் சூஸ் பண்ணியிருப்பீங்க. அதை தவிர சில டீட்டெயில்ஸ் லைக் லோகோ, உங்களோட அட்ரஸ், டேட் ஃபார்மேட், ரிப்போர்ட் பேசிஸ்லாம் சூஸ் பண்ணணும்னா இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் அட்ரஸ் ஃபார்மேட்டில் எக்ஸிஸ்டிங் ஜிஎஸ்டி அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் தவிர வேறு ஏதாவது நீங்கள் ஃபீல்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் இங்கே அடிஷ்னல் ஃபீல்டில் ஆட் பண்ணி உங்களோட அட்ரஸ் ஃபார்மேட்டில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்கள் ப்ரொஃபைலை கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் இஃப் யூ ஹாவ் மல்டிபிள் டாக்ஸஸ், தட் இஸ் நீங்கள் வேரியஸ் பிரான்ச்சஸ் வச்சுருக்கீங்க அக்ராஸ் வேரியஸ் ஸ்டேட்ஸ்னா உங்களுக்கு நிறைய ஜிஎஸ்டிஎன் இருக்கும் ஃபார் த சேம் லீகல் என்டிட்டி. ஸோ இந்த டாக்ஸ் இன்ஃபர்மேஷனை நீங்கள் டாக்ஸஸ் செக்ஷனில் போய் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சைன் அப் பண்ணும்போது ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட்னா எஸ் கொடுத்து ஜிஎஸ்டி இன்ஃபர்மேஷன் கேப்சர் பண்ணியிருப்பீங்க. அதை தவிர நீங்கள் மற்ற ஜிஎஸ்டிஎன்ஸ் இருக்குது ஃபார் த சேம் லீகல் என்டிட்டி கான்ஃபிகர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களோட பிரான்ச்சஸ்ங்கிறதுனால நீங்கள் பிரான்ச்சஸ் இங்கே செட்டப் பண்ணிக்கலாம். லேட் இட் பி ஒரே ஜிஎஸ்டிக்குள்ள நிறைய பிரான்ச் இருந்தாலும் சரி, இல்லை மல்டிபிள் ஜிஎஸ்டி மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருந்தாலும் சரி, அதுக்கான பிரான்ச் அட்ரஸ், பிரைமரி இமெயில் அட்ரஸ் இது எல்லாத்தையும் என்டர் பண்ணி அந்த பிரான்ச்க்கான தனி டிரான்சாக்ஷன் நம்பர் சீரிஸ் கூட நீங்கள் வேணா செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் செட்டப் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆர் நியூ டு புக் கீப்பிங் இங்க இருக்கிற சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். எப்பப்ப நியூ லெட்ஜர்ஸ் வேணுமோ அந்த நியூ லெட்ஜர்ஸ் மட்டும் இங்க இருந்து நியூ அக்கௌண்ட் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் டைப் மென்ஷன் பண்ணி நேம் ஆட் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்க லைக் டேலி, அங்கேருந்து உங்களுக்கு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படியே இங்க இம்போர்ட் பண்ணிக்கணும்னாலும் யூ கேன் இம்போர்ட் இட் யூசிங் எக்ஸ்எல்எஸ் ஆர் சிஎஸ்வி ஃபார்மேட். ஸோ நாங்கள் சாம்பிள் ஃபைல் கொடுத்துருப்போம். அந்த சாம்பிள் ஃபைலில் நீங்கள் ஆட் பண்ணி உங்களோட சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸை இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் செட்டப் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஐட்டம் மாஸ்டரை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஐட்டம் மாஸ்டர் இஸ் நத்திங் பட் த குட்ஸ் ஆர் சர்வீசஸ் தட் யூ டீல் வித். ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் ஒரு ட்ரேடிங் ஃபார்ம் ஆர் எனி குட்ஸ் பேஸ்ட் டீலிங்ஸ் பண்ணுற கம்பெனினா யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் குட்ஸ் தட் யூ டீல் வித் பேஸ்ட் ஆன் விச் டிரான்சாக்ஷன் நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த குட்ஸோட மாஸ்டர் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம், இல்ல அதை மேனுவலாவும் ஆட் பண்ணிக்கலாம். இன்க்ளூடிங் த டீடைல்ஸ் லைக் நேம் ஆஃப் தி ஐட்டம், சர்வீஸ் குட்ஸ் அது, அண்ட் தென் SKU details if you maintain any unit in which you transact, HSN for GST purpose. சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் இன்ஃபர்மேஷன் நீங்க டிஃபால்ட்டா பாப்புலேட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ தட் டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணும்போது அந்த வேல்யூஸ்லாம் ஆட்டோ பாப்புலேட் ஆகும். அண்ட் டிஃபால்ட் டாக்ஸ் ரேட்ஸ். இஃப் இந்த குட்ஸுக்கு நீங்க இன்வென்ட்ரி ட்ராக் பண்ணணும், ஸ்டாக் பண்ணி சேல் பண்ண போறீங்கன்னு நினைச்சீங்கன்னா இன்வென்ட்ரி ட்ராக்கிங் எனேபிள் பண்ணி இன்வென்ட்ரி அக்கௌண்ட்டை எனேபிள் பண்ணிக்கலாம். இஃப் உங்களுக்கு ரீஆர்டர் பாயிண்ட் செட் பண்ணி அது கீழே போனா ஸ்டாக் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினைச்சீங்கன்னா ரீஆர்டர் பாயிண்ட் செட் பண்ணிக்கிறதுக்கும் இங்கே ஆப்ஷன் இருக்கும். அண்ட் ஓப்பனிங் ஸ்டாக் வேல்யூ அந்த நேரத்தில் உங்ககிட்ட அந்த ஐட்டம்கான எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அதையும் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இன்வென்ட்ரி ட்ராக்கிங் அங்கேருந்து இனிஷியேட் ஆகிடும். சப்போஸ் நீங்க சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி, ஐ டோன்ட் டீல் வித் குட்ஸ் நினைச்சீங்கன்னா சர்வீஸ் டீடைல்ஸ் மட்டும் ஆட் பண்ணி கூட சேவ் பண்ணிக்கலாம். லைக் நேம், SAC, சேல்ஸ் பர்ச்சேஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் டிஃபால்ட் டாக்ஸ். இந்த ஐட்டம்ஸ்க்கு மல்டிபிள் ப்ரைஸ் ரேஞ்சஸ் இருக்கு. சே ஹோல்சேலருக்கு ஒரு ப்ரைஸ் லிஸ்ட், ரீட்டைலருக்கு ஒரு ப்ரைஸ் லிஸ்ட், இல்லை டிஃப்ரெண்ட் டைம் பீரியடுக்கு நான் வேறு ஆஃபர் ப்ரைஸ் லிஸ்ட் கொடுப்பேன்னு நினச்சிங்க அதெல்லாம் நீங்கள் ப்ரைஸ் லிஸ்ட் மாடியூல கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஈவன் வி ஹேவ் வால்யூம் பேஸ்ட் ஆர் இண்டிவிஜுவல் ஐட்டம் லெவல் ப்ரைஸ் லிஸ்ட் தட் கேன் பி டிஃபைன்.
இதை வந்து நீங்க கஸ்டமரோ வெண்டார் மாஸ்டர்ல இனிஷியேட் ஆர் அசோசியேட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ப்ரைஸஸ் ஆட்டோமேட்டிக்கா பாப்புலேட் ஆயிரும் while creating transactions. இன்வென்ட்ரி ட்ராக்ட் ஐட்டம்ஸ்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதர் தேன் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் இல்லாத மற்ற நேரத்தில் இன்வென்ட்ரி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகுதுன்னா யூ கேன் பாஸ் இன்வென்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஜஸ்ட் பை மென்ஷனிங் த ரீசன். ஸோ ஸ்டாக் ரீவேல்யூவேஷன் நடக்குதா, இல்லைன்னா வந்து ஏதாவது லாஸஸ் நடந்திருக்கா டியூ டு ஆக்சிடென்ட்ஸ் ஆர் ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுத்துருக்கீங்க, அந்த மாதிரி ரீசன்ஸ் கொடுத்து நீங்கள் உங்களோட ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் சிங்கிள் வேர்ஹவுஸ்க்கு பேசிக் லெவலில் இன்வென்ட்ரி ட்ராக் பண்ணிக்க முடியும். அட்வான்ஸ் இன்வென்ட்ரி ட்ராக்கிங் உங்களுக்கு தேவைப்படுது, லைக் நீங்கள் மேனுஃபேக்சரிங் ஃபார்ம் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் மேனேஜ் பண்ணணும், ஆர் இஃப் யூ வாண்ட் மல்டிபிள் வேர்ஹவுசஸ், உங்களுக்கு 2-3 இடத்துல ஸ்டாக் லொகேஷன்ஸ் இருக்கு, அந்த ஸ்டாக் ட்ராக் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலோ, இல்லை காமர்ஸ் பிஸ்னஸ் எனக்கு காமர்ஸ் இன்டெகிரேஷன்ஸ்லாம் வேணும்னு நினைச்சீங்க, இல்லை ஷிப்மெண்ட் பார்ட்னர்ஸ் இன்டெகிரேஷன்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் டேக் அ லுக் அட் Zoho இன்வென்ட்ரி, அவர் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். So Zoho Books ஓட higher end plans in inventory software integrated இருக்கும், using which you can do advanced inventory controls. So once உங்களோட ஐட்டம் மாஸ்டரை கான்ஃபிகர் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி உங்களோட சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இங்க இருந்து நீங்க கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். Before that, do you have any queries until now? உங்களுக்கு ஏதாவது queries இருக்கா இது வரைக்கும்? If not, just give a thumbs up so that we can proceed with the transaction creation part. Cool. Under sales நீங்க உங்களோட கஸ்டமர் மாஸ்டரை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் வில் பி த இனிஷியேஷன் ஆர் இன்செப்ஷன் ஆஃப் அ டிரான்சாக்ஷன். ஒரு கஸ்டமர் வந்து உங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க ஆஸ்கிங் ஃபார் சர்டன் ரெக்யூர்மெண்ட்ஸ், அது குட்ஸ் ஆர் சர்வீஸ் எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ அந்த கஸ்டமர் மாஸ்டர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேப்சர் பண்ணிப்பீங்க. சே வாட் வில் பி த டிஸ்பிளே நேம், அவங்களோட ஜிஎஸ்டி ட்ரீட்மெண்ட் என்ன, இமெயில் அட்ரஸ் என்ன, ஜிஎஸ்டி ட்ரீட்மெண்ட்ல அவங்க ரெகுலர் ரெஜிஸ்டர்ட் பிஸ்னஸா, அன்ரெஜிஸ்டர்ட் பிஸ்னஸா, இல்லை டைரக்ட் கன்சியூமரா, இல்லை ஓவர்சீஸ் கஸ்டமர், அங்கே இதெல்லாம் மென்ஷன் பண்ணிப்பீங்க. ஓவர்சீஸ்னா நீங்கள் கரன்சி கூட சூஸ் பண்ணிக்கலாம், எந்த கரன்சியில் டீல் பண்ண. ஒன்ஸ் கஸ்டமருக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் மாஸ்டர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் கிரியேட்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் ஃபார். ஸோ we have a query here. நீங்கள் வந்து மேனுஃபேக்சரர் அண்ட் யூ ஆர் அ ரீட்டைல் செல்லர், யூ ஆர் நாட் பர்ச்சேசிங். ஸோ எப்படி நீங்கள் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுவீங்கன்ட்டு. ஸோ அதுக்கு தான் சொன்னேன் நான், இஃப் யூ ஆர் கோயிங் டு யூஸ் Zoho Books ஒன்லினா நீங்கள் ரா மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங்க்கு வாங்குவீங்க இல்லையா, அது எல்லாத்தையும் ஐட்டம் மாஸ்டர்ல கிரியேட் பண்ணிப்பீங்க. அண்ட் ஃபினிஷ் குட்ஸ் இருக்கிறதையும் ஐட்டம் மாஸ்டர்ல கிரியேட் பண்ணிப்பீங்க. whenever you are doing production you will be passing an adjustment entry reducing the inventory of raw materials and increasing the finished goods stock based on which உங்க finished goods நீங்க செல் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ராசஸை தனியா பெட்டரா ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, as I told you, you can take a look at Zoho Inventory. This is our advanced inventory management software. அங்க நீங்க ரா மெட்டீரியல்ஸ் கேப்சர் பண்ணிட்டு there will be bill of materials which we call it as composite items. அங்க வந்து என்னென்ன ரா மெட்டீரியல் ஃபார் finished goods தேவைப்படும் நீங்க என்டர் பண்ணிப்பீங்க along with the quantity, and you will do a process called bundling. In this process the raw material stock will be reduced and your finished good stock will be increased. இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி உங்களோட finished good manufacturing மேனேஜ் பண்ணிக்கலாம். So either of the method யூஸ் பண்ணி உங்களோட finished good stock increase பண்ணிக்கலாம், based on which you can sell it. Hope this answers your query, Mr. Sivagurunath. Coming back to the sales flow, once customer master configure பண்ணதுக்கு அப்புறம் if you have a flow where quotation raise பண்றீங்க, அதுக்கப்புறம் sales order, there is purchase order issue பண்றாங்க அவங்க, and based on the orders you process and share the invoice, நீங்க அந்த flow follow பண்ணிக்கலாம். You can raise a quotation from the estimate section, share it to them, and once அவங்க accept பண்ணதுக்கு அப்புறம் நீங்க mark as acceptedங்கிற பட்டனை click பண்ணி acceptance கொடுத்துட்டு you can convert this into a sales order where நீங்க PO based எல்லா details capture பண்ணிக்கலாம், which will include the PO number, PO date, அவங்க PO copy attach பண்ணி வச்சுக்கலாம் for future reference. and இந்த சேல்ஸ் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் you can process it out. அந்த சேல்ஸ் ஆர்டருக்கு அகைன்ஸ்டா நீங்க எப்ப வேணுமோ இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்வாய்ஸை வந்து நீங்க இந்த ப்ராசஸ்லாம் இல்லாம டைரக்டாவும் ரைஸ் பண்ணிக்கலாம், ஆர் எஸ்ஓல இருந்து எனக்கு இன்வாய்ஸ் போகணும்னாலும் பண்ணிக்கலாம், இல்ல டிசி ஃப்ளோவும் இருக்கு, டெலிவரிஸ் எல்லாம் ரைஸ் பண்ணி இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஒன்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் ஆனதுக்கு அப்புறம் there will be multiple flows. ஒன்னு வந்து நீங்க இன்வாய்ஸை சென்ட் பண்ணுவாங்க கஸ்டமருக்கு, பட் பிஃபோர் தட் certain companies will be eligible for e-invoicing. So for those companies, you can integrate the IRP portal with Zoho Books by registering Zoho Corporation as a GST. So இதுக்கான ப்ரொசீஜர் நீங்க ஹெல்ப் டாக்குமெண்டேஷன்ல பார்த்துக்கலாம். We also have a in detail webinar video that is available in YouTube for this. அந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி you can integrate IRP portal with Zoho Books. இன்டெகிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா Zoho Booksல இருக்கிற இன்வாய்ஸ்க்கு அகைன்ஸ்டாவே புஷ் டு ஐஆர்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஐஆர்என் ஜென்ரேட் ஆகி அந்த இன்வாய்ஸ் இன்வாய்ஸா மாறிடும், which will have the QR code details below. இந்த இன்வாய்ஸை now you can share it your customers directly. ஒன்ஸ் கஸ்டமருக்கு நீங்க சென்ட் பண்ண உடனே இங்க இன்வாய்ஸோட அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் பேக் எண்ட்ல பாஸ் ஆகுது நீங்க பார்க்க முடியும். ஃபார் சீயிங் த ஜர்னல் என்ட்ரிஸ் நீங்க ஜஸ்ட் அந்த இன்வாய்ஸ்க்குள்ள போயிட்டு மேனுவல் ஜர்னல் செக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா அந்த ஜர்னல் என்ட்ரிஸ் உங்களுக்கு தெரியும். If you want to transport the goods again e-way bill generate பண்ணனும்னாலும் similar kind of integration we have with e-way bill portal too, using which நீங்க e-way bill இங்க இருந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். Now further steps remaining from your end வந்து பாத்தீங்கன்னா receiving and recording the payment, for which currently we have three modes. ஒன்னு பாத்தீங்கன்னா we have integration with payment gateways like EasyPay, Razorpay, Stripe, Paytm, PayPal ஓடலாம் நீங்க வேணா integrate பண்ணி வச்சுக்கலாம். So that link இங்க இருந்தே generate ஆகி send ஆயிரும், using which they can do the payment. Once உங்க customer payment பண்ணதுக்கு அப்புறம் இங்க invoice status ஆட்டோமேட்டிக்கா paid in change ஆயிடும் and receipt generate ஆயிடும். Second method is general NEFT or RTGS transfer. Majority I think businesses இதுதான் யூஸ் பண்ணுவீங்க. உங்க பேமெண்ட் வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்ல ரிசீவ் ஆயிடுச்சுன்னா உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் இங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஃபெச் பண்ணிக்க முடியும். We have partnered with 5 banks in India: ICICI, Standard Chartered, HSBC, Yes Bank and Kotak Mahindra. இந்த 5 பேங்க்ல நீங்க ஏதாவது ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கனாலே உங்களோட லைவ் ஃபீட்ஸ் ஃபெச் ஆயிடும் இங்க இருந்து. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க உங்க டிரான்சாக்ஷன்ஸோட கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். சே இந்த டெபாசிட் வந்து இந்த இன்வாய்ஸ்க்கு அகைன்ஸ்டா மேட்ச் பண்ணணுங்கிற மாதிரி. சப்போஸ் எனி அதர் பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இட் வில் பி இன்டெகிரேஷன் த்ரூ தேர்ட் பார்ட்டி கால் யார்ட்லி. இது வந்து 24 hours ஒன்ஸ்ல ஃபீட் ஃபெச் ஆகும். ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் டைம் இன் விச் இட் இஸ் ஃபெச்ட் அண்ட் ஃப்ரம் வேர் இட் இஸ் ஃபெச்ட். ஸோ இது வந்து பேங்க்ஸ் எண்ட் சைட்லேருந்து எங்களோட பார்ட்னர் பேங்க்ஸ்க்கு ஃபெச் ஆகும். அது வந்து எங்களோட தேர்ட் பார்ட்டி யார்ட்லி மூலமா ஃபெச் ஆகும். 24 hours ஒன்ஸுக்கு அது ஃபெச் ஆயிரும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று டிரான்சாக்ஷன்ஸ் வரைக்கும் இருக்கும். நீங்க எந்த டிரான்சாக்ஷன்ஸை உங்களோட இன்டர்னல் Zoho Book டிரான்சாக்ஷன்ஸோட ரீகன்சைல் பண்ணி வச்சுக்கலாம். Third method is where you record payment for the invoices manually. நீங்க இன்வாய்ஸ்க்கு போயிட்டு உங்க பேமெண்ட்டை மேனுவலா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம், saying what will be the invoice payment amount, the payment mode, deposit account, etc. In all these 3 cases உங்களுக்கு payment receipt வந்து payment received module generate ஆயிடும். Any bulk payment or advance payments மேனுவலா நீங்க ரெக்கார்ட் பண்ணணும்னா இங்க ரெக்கார்ட் பண்ணலாம். So if you are a contract based service company where நீங்க month on monthல ஒரே set of invoices raise பண்ண போறீங்க, இல்ல subscription based company, so அந்த மாதிரி கேசஸ்ல நீங்க வந்து recurring invoice module யூஸ் பண்ணிக்கலாம் instead of generating individual invoices. இங்க ப்ரொஃபைல் செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா based on the repeat every period invoice generation வந்து ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டே இருக்கும். போஸ்ட் இன்வாய்ஸிங்க்கு நீங்க கிரெடிட் நோட்டோ டெபிட் நோட்டோ ஜென்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எதர் டெபிட் நோட் ஒரு கிரெடிட் நோட் நீங்க இன்வாய்ஸ்க்கு அகைன்ஸ்டாவே ஜென்ரேட் பண்ணலாம், இல்ல ஸ்டாண்ட் அலோன் மாடியூல்ஸ் இருக்கும் அங்கே இருந்து நீங்க ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஜென்ரலா ஒரு டைரக்ட் சர்வீஸ் ப்ரொவைடிங் ஃபார்ம் ஆர் இது ஒரு குட்ஸ் ட்ரேட் ஃபார்முக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி இன்வாய்ஸிங். தேர் வில் பி ஃபார்ம்ஸ் வேர் நீங்க வந்து டைம் ஷீட் பேஸ்டா பில்லிங் பண்ண போறீங்க, இல்ல ப்ராஜெக்ட் வைஸ் பில்லிங் நடக்கும், மைல் ஸ்டோன் பில்லிங். ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் யூ கேன் யூஸ் தி டைம் ட்ராக்கிங் செக்ஷன் அவைலபிள் ஹியர். ஸோ நீங்க ஒரு ப்ராஜெக்ட்டை ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட் அக்செப்டன்ஸ்க்கு அப்புறமே கிரியேட் பண்ணிக்கலாம், மென்ஷனிங் த ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் லைக் நேம், எந்த கஸ்டமருக்கு பண்ண போறீங்க, வாட் இஸ் த பில்லிங் மெத்தட், கான்ட்ராக்டர் கஸ்டமர் கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு நீங்க ஃபிக்ஸட் காஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஹார் பேஸ்டா பில்லிங் பண்ண போற சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் கன்சல்டேஷன் கம்பெனிஸ்க்கு வந்து நீங்க ப்ராஜெக்ட் ஹார், டாஸ்க் ஹார், ஸ்டாஃப் ஹார் போட்டுக்கலாம், இன்க்ளூடிங் ஆல் தி பட்ஜெட்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் டாஸ்க்ஸ் இன்வால்வ். ஸோ ஒன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அசோசியேட் இருக்கிற யூசர்ஸ்க்கு நீங்க டைம் ஷீட்ஸை லாக் பண்ணிக்க முடியும். இங்க அந்த டைம் ஷீட்ஸ் பேஸ்டா டைரக்ட் இன்வாய்ஸிங்கும் பண்ணிக்க முடியும். ஒரு டைம் ஷீட் இல்லாத ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூ கேன் ஹேவ் ஆல் தி இன்வாய்ஸஸ், தட் இஸ் சேல்ஸ் டிரான்சாக்ஷன் அண்ட் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் கிரியேட்டட் ஃப்ரம் ஹியர், ஸோ தட் அந்த ப்ராஜெக்ட்கான
ஓவரால் ரெவென்யூ என்ன, ஓவரால் காஸ்ட் என்ன, இது எல்லாத்தையுமே நீங்க ட்ராக் பண்ணலாம். இந்த டைம் ஷீட்ஸ்க்கு அப்ரூவல் மெக்கானிசம்ஸ் இன்டர்னல் as well as client அப்ரூவல் வேணாலும் இங்கேயே அவைலபிளா இருக்கும். This is pertaining to your invoicing and sales transaction management. இதே மாதிரி பர்ச்சேசஸ்ல பாத்தீங்கன்னா உங்களோட வெண்டார் மாஸ்டர் நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம் அண்டர் த வெண்டார் செக்ஷன் மென்ஷனிங் தேர் டீடைல்ஸ். அந்த சப்ளையர்ஸ்க்கு எப்பப்பெல்லாம் நீங்க பியூஓ ரைஸ் பண்ணணுமோ பர்ச்சேஸ் ஆர்டர் மாடியூல்ல இருந்து நீங்க ரைஸ் பண்ணிக்க முடியும். சூசிங் த வெண்டார் நேம் அண்ட் தென் தி ஐட்டம் டீடைல்ஸ் ஃபார் விச் யூ ஆர் கோயிங் டு ரைஸ் திஸ். ஒன்ஸ் பிஓ இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பர்ச்சேஸ் பில்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அகேன்ஸ்ட் த பிஓஸ் whenever vendor issues a invoice to you. ஸோ இன்வாய்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை இங்கே கன்வெர்ட் டு பில் கொடுத்து அந்த பிஓ அகேன்ஸ்டா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். இஃப் பர்ச்சேஸோட ப்ராசஸ் இல்லைன்னா டைரக்டா பில்ஸ் மாடியூல்ல போய் என்னென்ன வெண்டார் பில்ஸ் வெண்டார் இன்வாய்சஸ் வருதோ அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஈவன் யூ கேன் கீப் த வெண்டார் இன்வாய்ஸ் காப்பி அட்டாச் ஃபார் ஃபியூச்சர். இந்த பர்ச்சேஸ் பில்க்கு அகேன்ஸ்டா நீங்க பேமெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த பேமெண்ட் பாத்தீங்கன்னா வித் அவர் பார்ட்னர் பேங்க்ஸ் டைப் ஐசிஐசிஐ, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட், ஹெச்எஸ்பிசி அண்ட் எஸ் பேங்க், இந்த 4 பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க ஏதாவது ஒரு பேங்க்ல அப்படின்னா இங்க இருந்து வெண்டார் பேமெண்ட்ஸ் உங்களால இனிஷியேட் பண்ணிக்க முடியும் by going to the specific bill, choosing the pay via option, mentioning the payment information and authorize transaction. Suppose any other bank use பண்றீங்கன்னா similar to your invoice payment reconciliation நீங்க banking module போயிட்டு அந்த withdrawal statement map பண்ணி வச்சுக்கலாம் பில்க்கு அகேன்ஸ்டா. This is for bill payment. ஸோ இதை தவிர உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் பேங்க்ல நடக்குது விச் யூ ஹவ் ஆல்ரெடி ஸ்பெண்ட்னா அதை நீங்க இங்கே கேட்டகரைஸ் பண்ணிக்க முடியும். சேயிங் திஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அகேன்ஸ்ட் விச் ஹெட்ங்கிறத. கேஷ் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நீங்க எக்ஸ்பென்சஸ் மாடியூல போய் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். as I told mentioning expense account amount and paid for. உங்களுக்கு ரெப்படிட்டிவா சில எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கும் லைக் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ், ரெண்டல்ஸ், இந்த மாதிரி கேசஸ்ல நீங்க ரிகரிங் எக்ஸ்பென்ஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் ரிப்பீட் எவ்ரி பீரியட் பேஸ்டா உங்க எக்ஸ்பென்ஸ் என்ட்ரிஸ் ஆட்டோமேட்டிக்கா போஸ்ட் ஆயிடும். ஸோ நம்ம வந்து இப்போ எப்படி ஒரு மாஸ்டர் கான்ஃபிகரேஷன் சைன் அப் பண்ண உடனே பண்ணணுங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் சேல்ஸ் டிரான்சாக்ஷன், பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், அக்கௌண்டிங் எப்படி ஸோ புக்ஸ்குள்ள பண்ணலாங்கிறத பார்த்தோம். Further, we will be discussing on GST filing and reports. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது queries இருக்கு டிரான்சாக்ஷன் கிரியேஷன்லன்னா நீங்க Q&A செக்ஷன்ல போஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா just give a thumbs up so that we can proceed with the GST filing and reports part. Moving to GST filing. So Zoho Corporation நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு GSP, that is GST Suvidha provider, and we have a direct integration with the GSTR filing portal store. ஸோ உங்களோட மந்த் சம்மரி, உங்க 3B9 இது எல்லாமே இங்கே ஜென்ரேட் ஆகிடும் ஆஸ் பர் ஜிஎஸ்டி நார்ம்ஸை. நீங்க ஜஸ்ட் இங்க வந்து வெரிஃபை மட்டும் பண்ணிட்டு அந்த ஜிஎஸ்டி சம்மரிஸை புஷ் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும், இந்த புஷிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால. அண்ட் ஈவன் ஜிஎஸ்டிஆர் ஒன்னு இங்கேருந்தே ஃபைல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இங்க இருக்கும். தவிர ஜிஎஸ்டிஆர் 2 ரீகன்சிலேஷன் விச் வில் ஹெல்ப் யூ அண்டர்ஸ்டாண்ட் உங்களோட ஐடிசி எவ்வளோ நீங்கள் கிளைம் பண்ண முடியும்னு. அந்த பர்ச்சேஸ் ரீகன்சிலேஷன் ப்ரொசீஜரையும் இங்கேருந்து புல் பண்ணி நீங்கள் ரீகேட்டகரைஸ் பண்ணிக்க முடியும். இங்கே இருக்கிற கேட்டகரிஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சப்போஸ் ஜிஎஸ்டிக்கு ஆட் பண்ணணும், உங்கள் வெண்டாருக்கு ரிமைண்ட் பண்ணணும், இல்லைனா ஜோஹோ புக்ஸில் நீங்கள் இந்த டிரான்சாக்ஷன் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலி ரீகன்சைல் ரிப்போர்ட்டிங்னு பார்த்துட்டு இது பேஸ்டாக உங்கள் 3B அப்டேட் பண்ணி நீங்கள் 3B புஷ் பண்ணி போர்ட்டலில் போய் ஐடிசி ஆஃப்செட் அண்ட் ஃபைல் நீங்கள் பண்ணி. Talking about tax summaries, TDS summary, section wise and vendor wise இங்க generate ஆயிடும். Though we don't have any integration like GST portal, இந்த சம்மரியை யூஸ் பண்ணி நீங்க உங்களோட குவார்டர்லி ரிட்டர்ன்ஸை மேனேஜ் பண்ணிக்கலாம். வந்து டாக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் பார்க்கல on your MIS and accounting sideல Zoho generates 40+ reports on various grounds. உங்களோட business overview covering உங்க purchase, உங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ,
அப்புறம் உங்களோட பேமெண்ட் பிஹேவியர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரிசீவபிள் அண்ட் பேபிள் சம்மரிஸ் அண்ட் ஆக்டிவிட்டி லாக். ஜோஹோ புக்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிளவுட் பேஸ்ட் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். உங்களுக்கு மல்டிபிள் யூசர்ஸால சைமல்டேனியஸாக ஆர்கனைசேஷன் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த யூசர்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக் ஆக்சஸஸ் டிஃபைன் பண்ணியிருப்பீங்க. சே ஒரு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் என்னென்ன மாடியூல் ஆக்சஸ் பண்ண முடியும், ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் என்னென்ன மாடியூல்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும்ட்டு இந்த ஆக்சஸஸ் பேஸ்டாக தான் அவங்களால வந்துட்டு ஃபங்க்ஷனாலிட்டிஸை வியூவே பண்ண முடியும், ஆக்ஷன்ஸ் பர்ஃபார்மே பண்ண முடியும். அந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே இங்கே ஆக்டிவிட்டி லாக் அண்ட் ஆடிட் ட்ரையல் ரிப்போர்ட்ல ரெக்கார்ட் ஆகிருக்கும் ஃபார் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி பர்பஸ். அக்கௌண்டன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜோஹோ புக்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் ஆட்டோமேட் பண்ணிடும். ஒன் திங் இஸ் அக்கௌண்டன்ட் போஸ்ட் பண்ண வேண்டிய ஜர்னல் என்ட்ரிஸ் எல்லாம் டிரான்சாக்ஷன் பேஸ்டாக ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேரே போஸ்ட் பண்ணிடும். அதை தவிர உங்களுக்கு ஏதாவது இன்டர்னல் ஜேவிஸ் பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேனுவல் ஜர்னல்ஸ் பாஸ் பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு அட்ஜஸ்ட் பேஸ் கரன்சிஸ், ஸோ உங்களுக்கு ஏஆர்ஏபி ரீவேல்யூ பண்ணணும் எண்ட் ஆஃப் த மந்த் ஆர் எண்ட் ஆஃப் த இயர் நினச்சிங்கன்னா இங்கே எந்த ரீவேல்யூ பண்ணிக்க முடியும். இஃப் யூ ஆர் ஓவர்சீஸ் ட்ரேடிங் கம்பெனி. If you want to set budgets for the ledgers, நீங்க வந்து பட்ஜெட் செட் பண்ணி பட்ஜெட் ஆக்சுவல்ஸ் ரிப்போர்ட்டை கூட பார்த்துக்கலாம் whenever you want along with variance. And during auditing இல்ல ஜிஎஸ்டி ஃபைலிங் சமயத்தில் டிரான்சாக்ஷன்ஸ் லாக் பண்ணணும், ஸோ தட் யாரும் அதை சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா டிரான்சாக்ஷன் லாக்கிங் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணி அதை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபார் அக்கௌண்டன்ஸ் ரிப்போர்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட், டே புக், ஜிஎல், ஸ்ட்ரால் பேலன்ஸ் எல்லாமே இங்கே ஜென்ரேட் ஆகிடும். இதை யூஸ் பண்ணி அவங்களால கம்பெனியோட அக்கௌண்டிங் ஸ்டேட்டஸை மேனேஜ் பண்ண. These reports are also schedulable. ஸோ ஒரு பிஎன்எல் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேனேஜ்மெண்ட்க்கு வீக்லி ஒரு மந்த்லி மெயில் பண்ணனாலும் நீங்கள் இங்கே ஷெடியூல் பண்ணி வச்சுக்கலாம். ஆர் கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். சரி உங்களுக்கு கம்பேர் பண்ணணும் வேறு வேறு பீரியட்ஸ்க்கு வேறு வேறு இயர்ஸோட இந்த மாதிரி கேசஸ்லாமும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேற பைஃபர்கேஷன்ஸ் வேணும், அதர் தேன் ரெகுலர் பைஃபர்கேஷன்ஸ், ப்ராஜெக்ட் பிரான்ச்சஸ்லாம் ஆல்ரெடி இருக்கிற பைஃபர்கேஷன்ஸ், இதை தவிர உங்களுக்கு காஸ்ட் சென்டர் பேஸ்டாவோ இல்லை வெர்டிகல்ஸ் பேஸ்டா எனி கிரைட்டீரியா பேஸ்டா உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் வேணும்னு வச்சிங்கன்னா இந்த கிரைட்டீரியாவை ரிப்போர்ட்டிங் டேகாக கிரியேட் பண்ணிட்டு செட்டிங்ஸ்ல இந்த ரிப்போர்ட்டிங் டேக் வந்து நீங்க டிரான்சாக்ஷன் லெவல்ல அசோசியேட் பண்ணி வச்சுக்கலாம். பேஸ்ட் ஆன் விச் உங்களால உங்க ஆர்கனைசேஷனல் லெவல் ரிப்போர்ட்ல இந்த பைஃபர்கேஷன்ஸ் எடுத்துட்டு வந்து முடியும். ரிப்போர்ட்ஸ் நீங்க எப்போ வேணா எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம், பிடிஎஃப் ஆர் எக்ஸ்எல்எஸ் ஃபார்மேட். கஸ்டமைசேஷன் அண்ட் ஆட்டோமேஷன் பர்ஸ்பெக்டிவ் ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு செட் ஆஃப் கஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கலாம். சே எக்ஸிஸ்டிங் ஃபீல்ட்ஸே உங்களுக்கு இன்னஃபா இல்லாமல் இருக்கலாம், புது ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டி வரலாம், மாஸ்டர்ல மோர் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா டிரான்சாக்ஷன்ல சில இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இருக்கட்டும். அதை வந்து நீங்கள் கஸ்டம் ஃபீல்டை ஆட் பண்ணி உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். இது இன்புட் லெவல்ல. அவுட்புட் லெவல்ல கஸ்டமைசேஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட டெம்ப்ளேட்ஸ் எப்படி உங்க இன்வாய்ஸ் ஷோ ஆகணும், எப்படி உங்க பர்ச்சேஸ் ஆர்டர் இருக்கணும், உங்களோட பிராண்ட் வேல்யூ எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணணும், இந்த மாதிரி நீங்க எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட்ஸை கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஆட்டோமேஷன்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிமைண்டர்ஸ். ஸோ உங்களோட ரிமைண்டர்ஸ் ஃபார் டியூ டேட்ஸ் உங்க கஸ்டமர்ஸ்க்கு இருந்தாலும் சரி, இல்லை இன்டர்னலாக உங்க பர்ச்சேஸ் பில் பேஸ்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரிமைண்டர்ஸ் ஆட்டோமேட் பண்ணிக்க முடியும். அண்ட் தீஸ் திங்ஸ் இமெயில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தான் சென்ட் ஆகும். அப்படி இல்லை உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக இந்த ரிமைண்டரோ இல்லை இன்வாய்ஸ் டீடைல்ஸோ இல்லை பேமெண்ட் தேங்க்யூவோ சென்ட் ஆகணும் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நினச்சிங்கன்னா எங்களோட ஓன் எஸ்எம்எஸ் கிரெடிட் சிஸ்டம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அதை பண்ணி. ஈவன் அ பெட்டர் ஆப்ஷன் உங்க கஸ்டமர்ஸ் அண்ட் வெண்டார்ஸோட நீங்க கம்யூனிகேட் பண்றதுக்கு we also have portal accesses that can be given. This is nothing but a communication medium. உங்க கஸ்டமர்ஸோட நீங்க இன்டைரக்டா மெயில் இல்லாம பேசணும்னு நினைச்சீங்கன்னா அந்த போர்ட்டல் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா போதும். அவங்க எப்ப வேணுமோ அவங்களோட இன்வாய்ஸஸ், அவங்களோட எஸ்டிமேட்ஸ் ஆர் பேமெண்ட் ரெசிப்ட்ஸ் இது எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும், டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். ஒரு கமெண்ட் கூட பண்ணலாம் ஒரு டிரான்சாக்ஷன் அகேன்ஸ்டா. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் டிரான்சாக்ஷன் லெவல் கம்யூனிகேஷனுக்கு. And the statement pertaining to whatever transactions that they have done with you, அதையும் அவங்களால இங்கிருந்து கிளியரா பார்த்து. இதே மாதிரி வெண்டாருக்கு அவங்களோட பர்ச்சேஸ் ஆர்டர்ஸை வியூ பண்ணிக்க முடியும், ஸ்டேட்மெண்ட்டை வியூ பண்ணிக்க முடியும். அது தவிர அவங்களால பர்ச்சேஸ் இன்வாய்ஸஸ் டைரக்டா அங்கேருந்து அப்லோட் பண்ண முடியும். பேஸ்ட் ஆன் விச் யூ கேன் ரெக்கார்ட் யுவர் பர்ச்சேஸ் பில்ஸ். ஸோ இமெயில் இல்லாம எஸ்எம்எஸ் இல்லாம பெட்டரா கம்யூனிகேட் பண்ணும். அண்ட் கஸ்டமர் வெண்டாரும் இதை யூஸ் பண்றதுக்கு வில்லிங்கா இருக்காங்க அப்படின்னா யூ கேன் எனேபிள் திஸ் ஆப்ஷன்.
அந்த ஆட்டோமேஷன் பெர்ஸ்பெக்டிவ் ஃபர்தர்மோர் ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸ் செட் பண்ணிக்க முடியும் உங்களால. ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸ் ஆர் நத்திங் பட் சர்டன் ட்ரிகர்ஸ். அது பேஸ்டா ஆக்ஷன்ஸ் நடக்கும். இந்த ட்ரிகர் பேஸ்டா என்னென்ன ஆக்ஷன் நடக்கலாம்னா, ஒரு இமெயில் அலர்ட், ஒரு இன்ஆப் நோட்டிஃபிகேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு சில கஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். வென்எவர் இந்த வேல்யூக்கு மேல உங்களுக்கு ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் ஆகுது சிஸ்டம்குள்ளனா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இல்லைனா யாராவது ஒருத்தர் ஒரு ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம் பண்ணாங்கனாலே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரணும் சேஃப்டி பர்பஸ்க்காக அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செட் பண்ணிக்க முடியும். இது ரொம்ப பேசிக் லெவல்ல. ஹையர் லெவல்ல பாத்தீங்கன்னா, ஒரு இன்வாய்ஸ் டியூ டேட் கிராஸ் பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு லேட் ஃபீ டெபிட் நோட் கிரியேட் ஆகணும். இந்த மாதிரி நீங்க உங்க பிசினஸ்ல ஏதாவது ஒரு விஷயத்தை ஆட்டோமேட் பண்ண முடியும் ஒரு லாஜிக்ல நினைச்சீங்கன்னா, அந்த லாஜிக்கை நீங்க ஷேர் பண்ணுங்க. our team will check and let you know on whether அதை கஸ்டம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ண முடியுமா முடியாது. On the integration front, Zoho books வந்து நீங்க மற்ற Zoho applications-ஓட இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். Zoho projects, உங்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதை Zoho books-ஓட இன்டெகிரேட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராஜெக்ட் அக்கௌண்டிங் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் உங்களுக்கு டைம் ஷீட் சொன்னேன் இல்லையா, டைம் ஷீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு Zoho people சாஃப்ட்வேர்லேருந்து நீங்கள் எடுத்துக்கணும்னு எடுத்துக்கலாம். The finance softwares like expense for expense management or Zoho பில்லிங், ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் எல்லாமே நீங்கள் இன்டெகிரேட் பண்ணி சீம்லெஸ்ஸாக டேட்டா ஃப்ளோ பண்ணிக்க முடியும். எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸோட ஜேபியர் மூலமாகவும் இன்டெகிரேட்டடாக இருக்குது ஸோ புக்ஸ். ஆர் வி ஹாவ் ஓப்பன் ஏபிஐ சிஸ்டம், இது மூலமாகவும் நீங்கள் எனி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் வித் ஓப்பன் ஏபிஐ Zoho புக்ஸோட இன்டெகிரேட் பண்ணி. This is it from my end. உங்களுக்கு ஸ்டில் ஏதாவது queries இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். I'll be happy to assist you.